ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020ல வந்த அஞ்சாம் பத்திரா அப்படிங்கிற ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே கொலை நடந்தா போலீஸ் யார் இது பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல போலீஸையே கொலை பண்ற ஒரு கில்லர், அது யாருன்னு தெரியாம எந்த க்ளூவும் கிடைக்காம மண்டை பிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த கொலையை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற ரீசனையும் கண்டுபிடிச்சு சூப்பரா ரொம்ப த்ரில்லிங்கோட சொல்ற படம் தான் அஞ்சாம் பத்திரா. ஹீரோவோட சேர்ந்து நம்மளும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு கதை பார்த்து தெரிஞ்சுக்குவோமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் தான் அன்வர் ஹுசைன், ஒரு சைக்காலஜி டாக்டர். இப்ப ஜெயில இருக்கிற ஒரு கைதியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. அவரை ஒரு கான்ஸ்டபிள் கூட்டி போகும்போது, என்ன சார் 14 கொலை பண்ண ஒரு கொலையாளியை எதுக்காக நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோவும் எல்லா விதமான ஆளுங்க கிட்ட பேசினா தான் அவங்களோட மனநிலைமையை புரிஞ்சுக்க முடியும், அதுக்காக தான் இவனை பாக்குறதுக்கு எத்தனையோ டைம் ட்ரை பண்ணேன், ஆனா இப்பதான் அவன் என்ன பாக்கணும்னு நினைச்சிருக்கான், அதுவே எனக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அந்த கான்ஸ்டபிளும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் கூட்டிட்டு வந்துறேன் சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, ஹீரோவும் அந்த கைதி கிட்ட பேசி அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், அவர் இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணாரு, எப்படி பண்ணாரு அப்படின்றத எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய சீரியல் கில்லர் கிட்டையும் இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வாங்கி வச்சிருப்பாரு. இதெல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னா, ஹீரோ ஒரு சைக்காலஜி டாக்டரா இருக்கிறதுனால அந்த ஃபீல்ட்ல அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கல. சோ அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும் அப்படின்றதுக்காண்டி சீரியல் கில்லருங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு ஆய்வு மாதிரி நடத்தி அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி சொல்ல போனா ஒய்ஃப் ஒரு குழந்தையும் இருக்காங்க. அது போக சொந்தமா ஒரு கிளினிக்கும் வச்சிருக்காரு. இதெல்லாம் போக அவருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்பப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்க்க வந்திருக்காரு. இவரை நம்ம ஃப்ரெண்டு காப்புன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட போய் போலீஸ்ல கிரிமினாலஜிஸ்ட்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, அவரும் சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து கிரிமினாலஜிஸ்டா சேர்றதுக்கு இதுதான் ரூல்ஸ், அது போக ஒரு டிப்ளமா எடுக்கணும், அதுக்கு ஏஜ் லிமிட் முடிஞ்சிருச்சு, இல்லாட்டினா நானே ரெக்கமெண்ட் பண்ணி உடனே போஸ்ட்ல உட்கார வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் டிப்ளமா முடிச்சுட்டு நானே பிஹெச்டி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பிஹெச்டி பண்றதுக்கு நமக்கு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கிரைம் சீன்ல எனக்கு ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஃப்ரெண்டு காப்பும் நீ பிஹெச்டி பண்ணு, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடிக்க, அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஒரு கடையில நின்று தம் அடிச்சுட்டு பாரா. அப்ப அந்த சைடா வந்த ஒரு மன நோயாளியா இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் வந்து ஹீரோ பார்த்துட்டு, இன்னைக்கு நைட்டு நீ நல்லா தூங்கிக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு தூங்க முடியாத இரவுகள் வரப்போகுது, அதனால இன்னைக்கு நைட்டு நீ நல்லா தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இதை கேட்ட ஹீரோக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராம போகுது. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி மறுநாள் ரெண்டு போலீஸ்காரங்க நைட்ல வீட்டுக்கு திரும்ப வரும்போது, இன்னைக்கு விட்டதை நாளைக்கு எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரம்மி விளையாண்ட விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்களா. அப்ப கூட இருந்த ஒரு போலீஸ் அவரோட வீடு வந்துருச்சுன்னு சொல்லி அவர் போக, இந்த சைடு இன்னொரு போலீஸ் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. இவரும் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது, அந்த இடத்துல ஒரு வண்டியில ரெட் கலர்ல லைட் எரியுமா, அதை பார்த்துட்டு யார் இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி பக்கத்துல வந்து நிப்பாரு. அந்த வண்டியில இருந்து வூல்ஃப் மாஸ்க் போட்டு ஒருத்தன் கீழே இறங்கி நிப்பான். இவரும் அதை பார்த்து பயந்துட்டு நின்னுட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. இவரும் அதை திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எதையோ பார்த்தவர் அப்படி ஷாக் ஆயிட்டு அப்படியே அந்த சீன் அங்க கட்டாக, அப்படியே மறுநாள் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு மெசேஜ பாஸ் பண்றாங்க, நேத்து நைட்டு ஒரு போலீஸ்காரு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை காமிச்சுக்கிட்டே இன்னொரு இடத்துல ரெண்டு ஒர்க்கர்ஸ் பேசிட்டே வரும்போது அந்த இடத்துல ஒரு பாடி இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி ஹீரோ அவரோட கிளினிக்ல ஒரு பேஷண்ட பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவருக்கு போன் கால் வருது. ஹீரோ அட்டன் பண்ணி பேசிட்டு அதை காமிச்சுக்கிட்டே அவர் அடுத்த சீன் அந்த கிரைம் ஸ்பாட்க்கு வர்றாரு. அந்த இடத்துல மத்த போலீஸ்காரங்க எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துட்டு ஃப்ரெண்டு காப்பும் இறந்து போன நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை நம்ம ஃபர்ஸ்ட் விக்டிம் வச்சுக்கலாம். முதல் நாள் கிட்னாப் பண்ண அந்த போலீஸ் தான் இங்க டெட் பாடியா கிடப்பாரு. விக்டிம் நேத்து நைட்டு ரம்மிலா விளையாண்டுட்டு லேட்டரா தான் வருவேன்னு சொல்லி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனால வீட்டுல இருக்கிற அவங்களோட வைஃபும் நைட்டு வரலன்றத பெருசா அவங்க கண்டுக்கல. மறுநாள் காலையில ஆகியும் அவர் வராதனால கால் பண்ணி பாப்போம்னு சொல்லி கால் பண்ணும்போது போனும் எடுக்கல. அந்த ஏரியாவுக்கு பால் ஊத்த வந்த பால்காரரு கீழே போன் கிடந்ததுன்னு சொல்லி போன்ல இருக்கிற ஸ்கிரீன் சேவர் வச்சு இது விக்டிமோட போன்னு சொல்லி அவங்களோட வைஃப் கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இதனால அவங்க பயந்து போய் இன்னைக்கு காலையில தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் டெட் பாடி இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. வந்து பார்க்கும்போது அது விக்டிமோடது, உனக்கு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னேல, அதனாலதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபாரன்சிக் ஆளுங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாடியில எந்த க்ளூவுமே கிடைக்கல, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல, இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாடியை செக் பண்ணும்போது அந்த பாடியில ஏகப்பட்ட ஸ்மெல் வருமா, இதனால அவருக்கு வாமிட்டிங் ஃபீல் வருமா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு காப்பு பாடியில சென்ட் நிறைய பூசிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு ஸ்மெல்லு, ஓப்பன் ஆய் மூலமா கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அங்க இருந்த அசிஸ்டன்ட் பக்கத்துல விசாரிச்சதுல இங்க வேலை பார்க்குற எல்லா ஒர்க்கர்ஸுமே பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது, டெம்பரவரி தான், அது போக இந்த பாடியை இந்த இடத்துல எதுக்காக போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு ஹீரோ இங்க நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, இங்க போட்டா தான் எல்லாரும் பாப்பாங்க அப்படின்ற ரீசன் காண்டி தான் கில்லர் இந்த பாடியை இங்க போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த படத்தோட பேரை போட்டு படமும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன்ல அட்டாப்சி பண்ண போற டாக்டர் அந்த பாடியோட கண்டிஷனை பார்த்துட்டு டீடைல் சொல்றாரு. அதாவது இந்த பாடியில இதயத்தையும் கண்ணையும் தோண்டி எடுத்துருக்காங்க, அதுவும் அவர் உயிரோட இருக்கும் போதே. இந்த பாடியில உயிர்
பிரிஞ்சதுக்கான காரணமும் அதுதான். அது போக நம்ம பார்த்தது வரைக்கும் பாடியில எந்த பிங்கர் பிரிண்ட்டுக்கு உண்டான அடையாளமும் கிடைக்கல, கையையும் காலையும் கட்டி போட்டதை தவிர வேற எந்த சித்திரவதை பண்ணதுக்கான அடையாளமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு இதுதான் பிரைமரி ரிப்போர்ட், மத்த டீடைல்ஸ் ஃபுல் அட்டாப்சி முடிச்சதுக்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஆபீசர் வராங்க. இவங்கள நம்ம லேடி ஆபீசர்னே வச்சுக்கலாம். அவங்க வந்து ஹீரோ பார்த்துட்டு இவர் யாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு காப்பி கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவரும் இவர் ஒரு கிரிமினாலஜிஸ்ட், நம்மளோட ஃபீல்டுல சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் அப்பப்ப பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல லேடி ஆபீசரும் இதெல்லாம் கேட்டுட்டு சரி எனக்கு பிரைமரி டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அடுத்த சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டு காப்பும் டாக்டர் சொன்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்ட லேடி ஆபீசரும் ஹீரோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் கொலை பண்ண விதத்தை பார்க்கும்போது கில்லர் இது கோவத்துல பண்ணது மாதிரி தெரியல, ஏதாவது முன்பகையா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா அவனுக்கு மன ரீதியா ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல லேடி காப்பும் அந்த விக்டிமோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சேகரிங்க, இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த கேஸ்ல இருந்த எதிரிகள் கூட அவர் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணுங்க, நானு கமிஷனர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஃப்ரெண்டு காப்பும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் விக்டிமை கிட்னாப் பண்ணாங்களே அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது அங்க யாரும் எதுவும் பார்க்கலனும், கிட்னாப் பண்ணிட்டு போன வண்டியோட டயர் மார்க் கிடைக்கலனும், விக்டிமை எந்த வித சத்தமும் இல்லாம கடத்திருக்காங்க, யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா மயக்க மருந்து கூட கொடுத்து கடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் மயக்க மருந்து கொடுத்து கடத்திருந்தா அந்த மருந்து வேலை செய்ய 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ளயாவது ஆகும், அந்த டைம்ல அவரு எஸ்கேப் ஆகணும்ன்றதுக்காண்டி கொஞ்சமாவது சவுண்ட் போட்டிருப்பாரு, ஆனா இங்க இருந்தவங்க எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லும் போது எந்த வித ரிஸ்க் இல்லாம இந்த கிட்னாப்ப பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல அட்டாப்சி பண்ண டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு பாடியை செக் பண்ணதுல தூக்க மருந்து கலந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை ஸ்லீப்பிங் டேப்லெட் கூட அவர் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அசிஸ்டன்ட் விக்டிமோட வைஃப் கிட்ட நான் விசாரிக்கும் போது விக்டிமுக்கு தூக்க மருந்து எடுக்கிற பழக்கம் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஃப்ரெண்டு காப்பும் அவரோட வைஃப்க்கு தெரியாம கூட இந்த மருந்து எடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அடுத்த சீன்ல விக்டிம் ஹேண்டில் பண்ண கேஸ பத்தி டீடைல்ஸ் பார்க்கும்போது அதுல அவருக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறதாகவும் இதனால 17 முறை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கணும் தெரிய வருது, இதனால அவரோட கொலைக்கு முன்னாள் எதிரிகள் கூட காரணமா இருக்கலாம், அவரோட உடம்புல தூக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்ற குழுவை தவிர நமக்கு வேற எந்த தடையுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட வீட்டுல இந்த கேஸ பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தோண அடுத்த செகண்டே ஃப்ரெண்டு காப்பு கால் பண்ணி என்னோட கெஸிங் கரெக்டா இருந்தா அவன் தொடர்ந்து கொலைகள் பண்ணிட்டா இருப்பான், இதோட நிறுத்த மாட்டான், ஏன்னா அவனை கண்டுபிடிக்காதனால தைரியம் அதிகமாகி இன்னும் கொலை பண்ணணும்னு வெறி உண்டாகும், போலீஸ் தான் அவனோட டார்கெட்டா இருக்கும் போது அடுத்து கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு அலர்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு காப்பு இந்த விஷயத்த சீரியஸா எடுக்காம தூங்குற நேரத்துல ஏன் டிஸ்டர்ப் பண்ற, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ண அப்படியே அந்த சீன் கட் ஆகி இன்னொரு இடத்துல போலீஸ் எல்லாம் சேர்ந்து நைட் டியூட்டி பாத்துட்டு இருப்பாங்களா அந்த இடத்துல ஒரு போலீஸ் மட்டும் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு, இவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் பவர் கட் ஆகுது, அதே மாதிரி ஒரு வண்டியில ரெட் கலர் லைட் எரியுது, இவரும் அந்த வண்டி பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல மாஸ்க் போட்ட ஒருத்தன் பயமுடுத்துறான், இவரும் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தன் ஹலோன்னு சொல்ல இவரும் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எதையோ பார்த்தவர் ஷாக் ஆகி போக அப்படி கொஞ்ச நேரத்துல இவரை தேடிட்டு 2 போலீஸ்காரங்க வராங்க, அவங்க கையில இந்த போலீஸ்காரோட போன் கிடைக்குது, இதை காமிச்சிட்டு அந்த சீன் அங்க கட் ஆக கொஞ்ச நேரத்துல லேடி ஆபீசருக்கு தகவல் வந்து அவங்களும் அங்க வந்து சேர அந்த இடத்துல ஃப்ரெண்டு காப்பு லேடி ஆபீசர் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு, லேடி ஆபீசரும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லா போலீஸ்காரங்களுக்கும் வாக்கி டாக்கி மூலமா மெசேஜ் அனுப்புறாங்க, காண போன விக்டிமை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்டே கொஞ்சம் பரபரப்பா ஆகுது, அதுக்கப்புறம் லேடி ஆபீசரும் ஃப்ரெண்டு காப்பும் பேசும்போது அப்ப ஃப்ரெண்டு காப்பு சொல்றாரு ஹீரோ நேத்து எனக்கு கால் பண்ணி கில்லர் இதோட கொலையை நிறுத்த மாட்டான், அடுத்து கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அலர்ட் மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு, ஆனா நான் தான் அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்காம அசால்ட்டா விட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு 2 போலீஸ்காரங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு வேன் வந்து நிக்குது, இவங்களும் அந்த வேன் கிட்ட போய் என்னன்னு பாக்கலாம்னு நினைக்கும் போது அந்த வேன் இவங்களை பார்த்துட்டு பயந்து ரிவர்ஸ்ல போகுமா, இவங்களும் எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு அந்த வேனை மடக்கி பிடிச்சா அந்த வேனுக்குள்ள பான் மசாலா தான் இருக்கும், இதனாலதான் அந்த வண்டி போலீஸை பார்த்து பயந்துருக்கு, இதை காமிச்சிட்டே இன்னொரு சைடு கில்லரோட வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க, மறுநாள் லேடி ஆபீசரை ஸ்டேஷன்ல விட்டுட்டு அவரோட டிரைவர் அந்த ஸ்டேஷன்ல பின்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல 2வது விக்டிமோட பாடி கிடைக்குது, அதை பார்த்துட்டு அந்த டிரைவர் பயந்து போயிருக்கு, அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஒரு காலேஜ்ல லெக்சர் கொடுத்துட்டு இருப்பாரா அப்ப ஹீரோக்கு போன்ல இந்த தகவல் வர ஹீரோவும் அங்க இருந்து அவசரமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த பாடியோட ஒரு நீதி தேவதை சிலையும் கிடைக்கும், இதை பார்த்துட்டு அங்க அந்த லேடி ஆபீசர் சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்களா அந்த ஃபுட்டேஜ்ல பாடி எப்ப போட்டிருக்காங்க அப்படின்ற எந்த டீடைல்ஸுமே இருக்காது, இப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த ஃபுட்டேஜை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வண்டி கிராஸ் ஆகும், அந்த வண்டியை பார்த்துட்டு இது ஃபெஸ்டிவலுக்காக யூஸ் பண்ற வண்டி, அதன்படி அந்த ஃபெஸ்டிவலுக்காக இந்த வண்டி 3 நாளைக்கு முன்னாடியே அங்க இருந்திருக்கணும், இந்த டைம்ல இந்த வண்டி இங்க கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரிஞ்சு சிசிடிவி கேமராவை யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே லேடி ஆபீசரும் அங்க இருந்த ஆபீசர் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொலை எப்படி நடந்ததோ அதே பேட்டர்ன்ல தான் 2வது கொலை
கொலையும் நடந்திருக்கு. எக்ஸ்ட்ரா க்ளூவா நமக்கு நீதி தேவதை சிலை கிடைச்சிருக்கு. ஆனா இந்த சிலையில சிற்பியோட சிக்னேச்சரோ இல்ல பேரோ எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்ட ஹீரோவும் பொதுவாவே நீதி தேவதையோட சிலை கண்ணு மூடிதான் இருக்கும், ஆனா இந்த சிலையில கண்ணை திறந்து இருக்கு, இதன் மூலமா கில்லர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு மெசேஜ சொல்ல வரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி கிடைச்ச இடத்துல போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களே, அந்த போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்களா, அதுல ஒரு போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுலயும் நீதி தேவதை சிலை இருக்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுட்டேஜை செக் பண்ணவங்களும் இந்த ஃபுட்டேஜும் 3 நாளைக்கு முன்னாடி உள்ளதுதான், யாரோ கேமராவை ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இதை காமிச்சிட்டு அந்த சீன் அங்க கட்டாக மறுநாள் ஹீரோ ஒருத்தர போய் பாக்குறாரு. இவரை நம்ம ஹேக்கர்னு வச்சுக்கலாம். அந்த ஹேக்கர் சின்ன சின்னதா தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்பவும் அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க ஹீரோ கையில கையும் களவமா மாட்டிக்கிறாரு. ஹீரோவும் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணு அப்படின்னு சொல்ல அவரும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹேக்கிங் விஷயத்துல இவன் என்ன விட ரொம்பவே பிரில்லியண்டா இருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு லூப் ஹோலை உருவாக்கி அதன் மூலமா ஃபுட்டேஜா மாத்தி வச்சிருக்கான். இவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், இந்த விஷயத்த அவன் டார்க் வெப்ல இருந்து பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட லேடி ஆபீசரும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிலையை பத்தின டீடைல்ஸை நியூஸ் பேப்பர்ல ஆடா கொடுங்க, அதன் மூலமா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனே ஹீரோவும் ஃப்ரெண்டு காப்பும் ஒரு கடையில அந்த சிலையை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அந்த சிலையை பார்த்துட்டு இந்த மாதிரி சிலையெல்லாம் இப்ப யாருமே வாங்குறதே இல்ல, என்னோட கடையிலே இன்னும் சேல் ஆகாம அப்படியே தான் இருக்கு, அது போக இந்த சிலைக்கு எப்பவுமே கண்ணை மூடிதான் வச்சிருப்பாங்க, அதனால அந்த கண்ணோட பினிஷிங் சரியா இருக்காது, நீங்க கொண்டு வந்த சிலையில கண்ணு திறந்தே இருக்கு, அதனால கண்ணோட பினிஷிங்கும் சரியா இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த சிலையை யாரோ சிற்பி கிட்ட செஞ்சுதான் வாங்கியிருக்கணும், அதனால கடைக்கடையா ஏறி விசாரிக்காம சிலை செய்யறவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி நியூஸ் பேப்பர்ல கொடுத்த ஆட பார்த்து ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கான்ஸ்டபிள் கிட்ட இந்த சிலையை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கான்ஸ்டபிளும் உள்ள இருந்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில கூட்டிட்டு வரும்போது அந்த லேடி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இதை காமிச்சிட்டு அங்க கட்டாக மறுபடியும் ஹீரோட ஆபீஸ்ல இந்த கேஸ பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோட ஒய்ஃப் வராங்க. அவங்கள பார்த்துட்டு நீ என்ன வீட்டுக்கு போலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஒய்ஃபும் இந்த கேஸை எடுத்ததுல இருந்து நீங்க தூங்கவே இல்லை, அதனாலதான் நாங்களும் இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு இடத்துல போலீஸை கொலை பண்றதுக்காண்டி கில்லர் பிளான் பண்ணிட்டு இருக்கான், இது வரைக்கும் எந்த க்ளூவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோட ஒய்ஃபும் இந்த சிலையை கில்லர் செய்யாம சிற்பியை வச்சு கூட செஞ்சிருக்கலாம், அப்படி சிற்பி தான் செஞ்சிருந்தாரு அப்படின்னா அந்த சிலையில அவரோட கையெழுத்தோ இல்ல அவரோட பேரோ கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அந்த சிலைய ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி பார்த்துட்டா எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி மறுநாள் லேடி ஆபீசர் எல்லா ஆபீசரையும் கூப்பிட்டு அவசர மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் உங்களோட போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, இதுக்கப்புறம் நம்ம பேச போற விஷயங்கள் சீக்கிரட்டா இருக்கணும், அவசரமா நம்ம ஒரு மிஷனை ஆரம்பிக்கணும், இந்த விஷயத்த நீங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றத நேரடியா சொல்லுங்க, இமெயில் மூலமாவோ போன் மூலமா சொல்லாதீங்க, ஏன்னா நம்மளோட சிஸ்டத்தையே அவங்க ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி 2 கொலை நடந்திருக்கு, அந்த கொலையில சம்பந்தப்பட்ட 2 விக்டிமுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமே கிடையாது, அது போக அந்த பாடி கிடைச்ச இடமும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்து கொலை எங்கனாலும் நடக்கலாம், அதனால இன்னைக்கு நைட்டு நம்மளோட மொத்த டிபார்ட்மெண்ட்டும் எல்லா ஏரியாலையும் டியூட்டி பார்க்கணும், ஒரு டீம்ல 2 போலீஸ் இருக்கணும், அப்படி அவங்க ரவுண்ட்ஸ் வரும்போது 100 மீட்டர் வித்தியாசத்துக்குள்ள இருக்கணும், எல்லா நேரமும் கால்ல கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள தொடர்புல இருந்துட்டே இருக்கணும், கில்லரோட டார்கெட் போலீஸா இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை போட, அடுத்த சீன் அந்த லேடி ஆபீசர் சொன்னது மாதிரியே எல்லா ஏரியாலையும் போலீஸ்காரங்க 2 பேர் சேர்ந்த ஒரு டீமா போன்ல கனெக்ட் ஆகியே எல்லா பக்கமும் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லேடி ஆபீசரும் அவரோட டிரைவரும் ஒரு இடத்துல ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது லேடி ஆபீசர் முன்னாடியும் பின்னாடி அவங்களோட டிரைவர் 2 வீலர்ல ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி முன்னாடி லேடி ஆபீசர் போயிட்டு இருக்கும்போது இவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு வண்டி வருது. லேடி ஆபீசரும் அலர்ட் பண்ணி அந்த டிரைவர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி இவங்க பக்கத்துல வந்து அந்த டோரை ஓபன் பண்ணா அங்க சில குடிகார பசங்க இவங்கள வம்பிழுப்பாங்க. இந்த லேடி ஆபீசரும் அவங்க முன்னாடி கண்ணை காமிக்கும் போது அவங்களும் பயந்து ஓடிடுவாங்களா. இவங்களும் இந்த விஷயத்த டிரைவர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அந்த சைடு ரெஸ்பான்ஸே இருக்காது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வண்டி மட்டும் தனியா நிக்குமா. இவங்களும் பக்கத்துல ஓடி போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த டிரைவரோட போனு கீழே கிடக்கும். கூடவே வண்டியில வாக்கி டாக்கி இருக்குமா. அந்த வாக்கி டாக்கில கில்லர் அந்த சைட்ல இருந்து விசில் அடிப்பான். அந்த டிரைவரோட போன்ல செக் பண்ணும்போது அதுல அந்த வீடியோல மாஸ்க் போட்டவன் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் டிரைவர் கேமரா மூலமா ஃபுட்டேஜ் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் அவன் முன்னாடி வந்திருக்கான் அப்படின்னா நமக்கு அவன் சேலஞ்ச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லேடி ஆபீசருக்கு கமிஷனர் போன் பண்ணி 3ஆவதா ஒருத்தரை கிட்னாப் பண்ணிருக்கான். அது கூட வாக்கி டாக்கி அவங்க கிட்ட இருக்கு. மீடியாக்காரங்க கிட்டயும் பொதுமக்கள் கிட்டயும் நான் என்னதான் சொல்றது, நீங்களா என்னதான் வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட அந்த லேடி ஆபீசரும் எதுவுமே பேசாம திரும்ப வந்து அந்த ஹேக்கர் கிட்ட போலீஸ் வாக்கி டாக்கி எதுவுமே மிஸ் ஆகல, அப்புறம் எப்படி அவன் வாக்கி டாக்கில பேச முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹேக்கரும் போலீஸ் வாக்கி டாக்கி யூஸ் பண்ற அதே கம்பெனி வாக்கி டாக்கி அவனும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா நம்மளோட வாக்கி டாக்கி ஏதாவது ரிப்பேர் பண்ண கடையில கொடுத்துருக்கலாம், அதுல இருந்து கூட அவன் எடுத்திருக்கலாம், அது போக நம்ம யூஸ் பண்ற சீக்ரெட் ஃப்ரீக்வன்சி அவன் ஹேக் பண்ணி கூட எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு கமிஷனரும் 10
பத்திரிக்கைக்காரங்க கிட்ட பேட்டி கொடுக்கும்போது இந்த கேஸுக்காக போலீஸ்காரங்க எல்லா விதத்திலயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் அந்த மாஸ்க பத்தியும் அல்லது நீதி தேவதை பத்தியும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கு. ஆனா பத்திரிக்கைக்காரங்களும் மாத்தி அவரை டென்ஷன் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதை காமிச்சிட்டே அந்த சீன் அங்க கட்டாக இந்த சைடு லேடி ஆபீசர் ஃப்ரெண்டு காப்பிட்டையும் ஹீரோ கிட்டையும் மூணாவதா கடத்தினாங்களே அந்த விக்டிமுக்கு இப்பதான் அவங்க குழந்தை பறக்க போகுது, அவங்களோட வைஃப் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து அசிஸ்டன்ட் 3 நாளா போலீஸ்காரங்க எல்லாரும் எந்த ரெஸ்டும் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு காப்பி டென்ஷன் ஆகி இந்த கேஸ் முடியற வரைக்கும் யாருக்கும் எந்த ரெஸ்டும் கிடையாது, கில்லர் கிடைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் டியூட்டி ஆன்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி ஹீரோட வீட்டுல ஹீரோட வைஃபும் அவங்களோட குழந்தையும் சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. இவங்களும் என்ன பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த 2 நபர்களும் நீங்க அமேசான்ல ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்களும் நாங்க அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணல, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த டெலிவரி ஆட்களும் உங்க ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சரின்ட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கால் பண்ணி நீங்க ஏதாவது ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், நம்மளோட அட்ரஸ் தான் வந்திருக்கு, நீங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது சரி நானும் அதை ஓபன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்களும் ஓபன் பண்ணுவாங்களா. இந்த சைடு ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்துட்டு நீ ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஓபன் பண்ணி பாத்துறாங்க. பார்த்தா அந்த இடத்துல 3வது விக்டிம் இறந்து போயிருக்காரு. இவங்களும் அதை பார்த்து பயந்து போயிருக்கு. அந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரத்துல போலீஸ் எல்லாம் வந்து அதை ரெக்கவர் பண்றாங்க. லேடி ஆபீசரும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்றாங்க. ஹீரோவும் 2 பேர் வேன்ல வந்ததாகவும் வந்தவங்க முகத்துல முகமூடி அணிஞ்சுதான் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல லேடி ஆபீசரும் நீங்க பயப்படாதீங்க, அவங்களோட வீட்டுக்கு ப்ரொடக்ஷனா நான் செட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல மத்த ஆபீசர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ டெலிவரி பண்ண வந்தவங்க ஃபேக்கான வேனை வச்சுதான் டெலிவரி பண்ணிருக்கணும், அவங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடியே இங்க இருந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க, அதுலயும் நமக்கு எந்த க்ளூமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணாங்களே அந்த பாக்ஸ்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்ற மாதிரி செக் பண்றாங்க. அதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணும்போது அது சமீர்னு சொல்லி ஒரு நபரோட டீடைல் வருது. இந்த சமீர் யாருன்னு பாத்தீங்கன்னா போதைப்பொருள் விக்கிறவன், இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளுனும் இப்ப அவன் ஜெயில இருக்கான் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இவங்களும் அந்த ஜெயில போய் டீடைல்ஸ் செக் பண்ணும்போது அங்க இருந்த ஜெயிலர் இவன் போதைப்பொருள் சேல் பண்றதுல ஏஜென்டா இருக்கான், இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளும் கூட, கொஞ்ச நாள் விசாரணைக்காக இங்க இருந்தான், ஒரு பொண்ணு தலையில அடிப்பட்ட கேஸ்ல 3வது விக்டிம் தான் அந்த கேஸை எடுத்து நடத்தி இவளை ஜெயில போட்டது, இங்க இருந்து அவன் ரிலீஸ் ஆகி போகும்போது இதுக்கு காரணமா இருந்தவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா, மேபி இதுக்கெல்லாம் காரணம் அவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயிலர் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம டீம் ஆளுங்களும் அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் கூட பழகுனவங்க யாரும் இவனை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹேக்கரும் இவனை பத்தி சோசியல் மீடியால செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா செக் பண்ணும்போது அதுல இந்த சமீர் கூட ஒரு பொண்ணு பழகிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணி அவளோட மொபைலை வச்சு அவளோட வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சு அங்க போய் அவளை விசாரிக்கும் போது சமீர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருந்தான், அவனுக்கு ஒரு மொபைல் போனும் ஒரு நம்பரும் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை, போன்ல ட்ரை பண்ணேன், மெசேஜ் அனுப்பினேன், எந்த ரிப்ளையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அழுக நம்ம டீமும் அந்த பொண்ணு கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அது ஒரு அட்ரஸை காமிக்கும். அந்த அட்ரஸ்ல போய் செக் பண்ணா அங்க சமீர் இறந்து போய் பாடியா இருப்பான். நம்ம டீம் ஆளுங்களும் அதை பார்த்துட்டு இறந்து போய் ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க இந்த சைடு ஹேக்கரோட சிஸ்டத்தை கில்லர் ஹேக் பண்ணி ஃபர்ஸ்ட் விக்டிமை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணதை ஃபுட்டேஜா எடுத்து இவங்க சிஸ்டத்துல போட்டு விட இதை பார்த்த ஹேக்கரும் இவன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான், நம்மளோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் சமீரோட ஃபிங்கர் பிரிண்ட நமக்கு கொடுத்து நம்மள நல்லா திசை திருப்பி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹேக்கரும் கில்லர் எந்த வண்டி யூஸ் பண்றா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு போலீஸ் டிராபிக்ல சிசிடிவி கேமராலாம் இருக்கும் இல்லையா அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு சூடு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துலதான் அந்த சிலையும் இருக்கும். அப்போ சூடாகிற தண்ணியோட ஆவி அந்த சிலையில பட்டு அங்க இருந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த சிலையில ஒரு பேரு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதை உத்து பார்க்கும்போது அதுல எஸ்டி அப்படின்னு சொல்லி அந்த பேரு பதிச்சிருக்குமா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஹேக்கர் கிட்ட சொல்ல ஹேக்கர் சிஸ்டத்துல அந்த பேரை வச்சு செக் பண்ணும்போது அதுல ஒரு பேர் வருது சுதாகர்னு சொல்லி. கட் பண்ணா ஹீரோ ஃப்ரெண்டு காப்போட லேடி ஆபீசரை போய் மீட் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க சிலையில இருந்த பேரு யாரோடதுன்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது சுதாகர்ன்ற பேரை சொல்லுது, அவரு இப்போ ஒரு அட்ரஸ்ல இருக்காரு, அந்த அட்ரஸ்க்கு நம்ம இப்ப கிளம்பணும்னா காலையில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப மறுநாள் காலையில அந்த சிற்பியோட வீட்டுக்கு வராங்க. இவங்களை பார்த்துட்டு அந்த சிற்பி நீங்க இங்க வருவீங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும், தொடர்ந்து கொலைகள் நடக்குது அப்படின்னு தெரியும் போதே நீங்க வருவீங்கன்றத நான் எதிர்பார்த்தேன், அந்த சிலையை செஞ்சது நான் தான், 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பார்க்க வந்திருந்தான், அவனுக்கு வயசு 40ல இருந்து 45க்குள்ள இருக்கும், நீதி தேவதை சிலை கண்ணு திறந்து செம்பால செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு நிறைய பணம் கொடுத்தான், அந்த சிலையில என்னோட லோகாவை பதிய வைக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிஷனும் போட்டான். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அவன் மேல சந்தேகமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால அந்த சிலையை செய்யவும் செஞ்சேன். சிலையை செஞ்சு முடிச்சு பார்க்கும்போது அதுல என்னோட கையெழுத்த போடாம இருக்க முடியல. இருந்தாலும் அவனுக்கே தெரியாம என்னோட கையெழுத்த அதுல
நினைவுகளை பதிய வச்சேன். எல்லாம் முடிஞ்சு அந்த சிலையை அவன் வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லேடி ஆபீசர் உங்களால அவனை அடையாளம் காட்ட முடியுமா, இல்லாட்டி எங்களோட ஆர்டிஸ்ட வர சொல்லி நீங்க அவனோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க, அதன் மூலமா நாங்க வரைஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த சிற்பியும் அதுக்கு அவசியமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இப்படி வருவீங்க தெரிஞ்சுதான் அந்த கில்லர் சிலையை வாங்கிட்டு போகும்போதே ஏதோ ஒரு லிக்விட ஊத்தி என்னோட கண்ணை குருடாக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு அந்த சிற்பியோட பொண்ணு வருவாங்களா, இவதான் என்னோட பொண்ணு, நீங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்த நியூஸை வச்சு உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு வரும்போது கில்லர் கால் பண்ணி ஏதாவது சொன்ன அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க, அதனாலதான் நாங்க சொல்லாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட லேடி ஆபீசரும் இருந்த ஒரு லீடும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது திரும்ப சிற்பி இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அந்த கில்லர் என்கிட்ட 5 சிலை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தான், இது வரைக்கும் 3 கொலை நடந்திருக்கு, இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு, அதனால நீங்க கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம டீமும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ மட்டும் அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்து வேற ஏதாவது டீடைல் தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போக, அதுக்கப்புறம் ஹேக்கர் ஒரு ஆப்பை உருவாக்குறாரு. அந்த ஆப்பை எல்லா போலீஸ்காரங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா போன் கீழே விழுந்தாலும் இல்ல போன்ல ஏதாவது அதிர்வு ஏற்பட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் என்னோட சிஸ்டத்துக்கு வந்துரும், அதன் மூலமா யாருக்கு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம உடனடியா போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, லேடி ஆபீசர் இந்த விஷயத்த இமெயில் மூலமா எல்லாத்துக்கும் தகவலை பாஸ் பண்றாங்க. அப்படியே இந்த சைடு கில்லர் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இன்னொரு சைடு ஒரு போலீஸ் ஆபீசர் டியூட்டி முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வருவாரா. அவரோட வீட்டு வாசல்ல 2-3 நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அதிகமா பான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமே. அவங்க கிட்டயே ஒரு ஹான்ஸை வாங்கி அவர் வாயில போட்டு வீட்டுக்குள்ள போய் போனை சார்ஜ் போட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு கரண்ட் போயிருது. இவரும் மொபைல்ல லைட் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் கிட்ட வருவாரா. அந்த இடத்துல மாஸ்க் மேன் நின்னுட்டு இருப்பான். அவனை பார்த்து இவனும் பயந்து போயிருக்க. பின்னாடி ஒருத்தர் ஹலோன்னு சொல்ல இவரும் திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகாம அவங்களே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் இவங்க 3 பேத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குமா. ஒரு கடத்துல அந்த கில்லர்ஸ் 2 பேரும் இவரை அடிச்சு மயக்கமாக்கி வேன்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் ஹேக்கரும் சிஸ்டத்தை செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அலர்ட் மெசேஜும் போகுது. அந்த அலர்ட்டை பார்த்துட்டு இவங்களும் கால் பண்ணி பாக்குறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நம்ம டீம் அப்படியே அந்த வீட்டுக்கும் போகுது. அங்க போனா வீட்டுல எல்லா பொருட்களும் கலைஞ்சு போய் கிடக்க 4ஆவதா கில்லர் ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனா இந்த டைம் இதுக்கு முன்னாடி நடந்த கிட்னாப் மாதிரி இது நடக்கல. இந்த விக்டிமை அடிச்சு மயக்கமாக்கி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி மறுநாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு லேடி ஒரு வயசான நபரை தள்ளுவண்டியில வச்சு கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறி டிராவலும் பண்றாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல எல்லாரும் இறங்கி போக அந்த வயசான நபர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த ட்ரெயின்ல செக் பண்ண வந்த ஒரு லேடி இவர் மட்டும் தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது 4வது விக்டிமோட பாடியை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸும் மீடியால பரபரப்பாக லேடி ஆபீசருக்கு கமிஷனர் கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால இந்த பாடியை யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றத செக் பண்ணும்போது அதுல அந்த லேடி வேணுக்குனே கேமரா பார்த்து போஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தா நம்ம டீம் வேணுக்குனே பாடியை பப்ளிக்கா போட்டு நம்மள இன்னும் டென்ஷன் பண்றாங்க. ஒரு குரூப் பார்த்தா இந்த வேலையை அவங்க பண்ணிருக்கணும். இந்த லேடி பின்னாடி நம்ம சுத்துவோன்றத தெரிஞ்சுதான் அவங்க கேமரால முகத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த லேடி ஆபீசரும் நமக்கும் வேற வழி இல்ல, இந்த லேடி யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி 4வது விக்டிமோட பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டர் இதுக்கு முன்னாடி கொலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த பாடிக்கு வேஷம் போட்டிருக்காங்க, வேற எந்த வித்தியாசமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கமிஷனர் வந்து இது வரைக்கும் இந்த கேஸ்ல நீங்க பார்த்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் புது ஆபீசர் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போக இதனால நம்ம டீம் கொஞ்சம் அப்செட் ஆயிராங்க. கமிஷனரும் மீடியாவை கூப்பிட்டு இந்த கேஸை இதுக்கப்புறம் புது ஆபீசர் தான் பார்க்க போறாரு, அந்த லேடியை பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு பாரா. இதை ஹீரோவும் அவரோட வீட்டுல இருந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வரும். அந்த சைடு பேசுறது அசிஸ்டன்ட். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. 4ஆவதா கிடைச்ச விக்டிமோட பாடியில தூக்க மருந்தோட சேர்த்து இன்னொரு மருந்தும் கிடைச்சிருக்கு. அது ஹை பிரஷர் இருக்கிறவங்க பிபி காண்டி யூஸ் பண்ற மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ண இந்த சைடு ஹீரோவும் அந்த மருந்தை பத்தி யோசிக்கும் போது அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. உடனே லேடி ஆபீசரோட வீட்டுக்கு போயிட்டு கில்லர் அந்த 4 பேத்தையும் எப்படி கிட்னாப் பண்ணா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமோட பாடியில கிடைச்ச தூக்க மருந்து தூக்கத்துக்காக மட்டும் யூஸ் பண்றது கிடையாது, ஹிப்னோடைஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. விக்டிமை ஏதோ ஒரு வகையில அந்த மருந்தை எடுக்க வச்சு மாஸ்க் மேனை வச்சு பயமுறுத்தி அவங்க பயந்த நிலைமையில ஹிப்னோடைஸ் பண்ணும்போது ஈஸியா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. இதன் மூலமா தான் கில்லர் எந்த சத்தமும் இல்லாம எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணிருக்கான். நம்ம தேடுறது சாதாரண சீரியல் கில்லர் கிடையாது, ஹிப்னோடைஸ் தெரிஞ்ச மனுஷங்க மனச படிச்சு தெரிஞ்ச ஒரு ஜீனியஸான கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட லேடி ஆபீசரும் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இந்த கேஸ் நம்மள விட்டு போயிடுச்சு, இது நம்ம கேஸ் இல்ல, இதுக்கப்புறம் நம்மளால இந்த கேஸ்ல எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லும் போது அதுக்கு ஃப்ரெண்டு காப்பும் லேடி ஆபீசர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தான், இதுக்கப்புறம் நம்ம கேஸ் கிடையாது, இதுல நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அந்த சிற்பி சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா இன்னும் ஒரு கொலை கூட பாக்கி இருக்கு, ஆனா கில்லர் இந்த கொலையோட நிறுத்துவான்னு நமக்கு நிச்சயம் கிடையாது, வேற ஊருக்கு போய்
இதே மாதிரி தொடர்ந்து கொலைகள் பண்ணா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்க, ரெண்டு காப்பும் எது நடந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம அந்த கேஸ்ல எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி ஹீரோ அவரோட வீட்டுல ஹிப்னோடைஸ் பத்தி நெட்ல செக் பண்ணிட்டு இருப்பாரா. அப்ப அவரோட பொண்ணு பக்கத்துல உட்காந்து ஸ்பின்னர் வச்சு விளையாண்டுட்டு இருக்குமா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இப்படி விளையாடக்கூடாது, இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா. அதான் அவங்களோட ஒய்ஃப் போட்டோ எடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோவை காமிக்கும் போது அதை பார்த்த ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தோண கட் பண்ணா ஹீரோ லேடி அசிஸ்டன்ட் கிட்ட போலீஸோட டேட்டா பேஸ்ல செக் பண்ணுங்க, கையில ஸ்பின்னர் வச்ச மாதிரி ஒரு கொலையாளிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கேஸோட ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைல்ல இருக்கிற ரிப்போர்ட்டை படிக்கும் போது அதுல சைமன் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் லண்டன்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாள் அவனோட அப்பா டெபிட் கார்டுல ஏகப்பட்ட அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல வந்து செக் பண்ணும்போது அந்த டைம் அவன் டார்க் வெப்ல லைவா கொலை பண்றது எப்படி அப்படின்றத பாத்துட்டு இருந்திருப்பான். இதை பார்த்துட்டு அவனோட அப்பா அவனுக்கு ஏதோ மனசுல பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கிட்ட அட்வைஸ் பண்ண சொல்ல அவரும் வந்து அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவன் திரும்பவும் அதே மாதிரி இருப்பானா. இதனால அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. இதனால சைமன் தனிமையை உணர்ந்து மனசு ரீதியா பாதிக்கப்பட்டான். சர்ச்சில் இருந்து இவனோட அப்பா அம்மாவை காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வர போலீஸ் இவனோட வீட்டுல வந்து செக் பண்ணும்போது அவன் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ரத்த கரையோட ஒரு பேக் இருக்கிறத பாக்குறாங்க. இவன் தான் இவனோட அப்பா அம்மாவை கொலையும் பண்ணிருக்கான். இதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி போக அந்த டைம் மீடியாக்காரங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா. அந்த போட்டோக்கு இவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு சைக்கோ மாதிரி போஸும் கொடுப்பான். இந்த விஷயம் எல்லாம் அந்த டீடைல்ஸ்ல இருக்குமா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் இப்ப இவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஜெயில இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஷாக் ஆக அடுத்த சீனு புது ஆபீசர் கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா புது ஆபீசரும் இந்த கேஸ்ல ஆல்ரெடி உங்களால எந்த க்ளூமே கண்டுபிடிக்க முடியல, அதனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு, நீங்களும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நீங்களே சொல்றீங்க அந்த சைமன் இறந்துட்டான்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இதை எல்லாத்தையும் செய்ய முடியும், அதனால சைமன் இறந்ததுதான், நீங்களும் வேற ஏதாவது இருந்தா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அந்த இடத்துல ஹீரோவும் உங்க வழியில இந்த கேஸை விசாரிங்க, என்னோட வழியில விசாரிக்கிறதுக்கு யார்கிட்டையும் எனக்கு பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா ஹீரோவும் ஹேக்கரும் அவரோட வீட்டுல இருக்கும்போது ஹேக்கர் இன்னுமே கில்லர் யூஸ் பண்ற வண்டியை பத்தி சிசிடிவி கேமரால செக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோவும் சைமனோட போட்டோவை கொடுத்து இது ஏதாவது உனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சைமனும் அந்த போட்டோவை வாங்கி அவரோட சிஸ்டத்துல செக் பண்ணும்போது 4வது விக்டிமோட பாடியை ஒரு லேடி ட்ரெயின்ல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப கூட அவன் சிசிடிவி கேமரா பார்த்த மாதிரி போஸ்ட் கொடுத்திருப்பான். அந்த லேடியும் இந்த சைமனும் ஒண்ணுதான் அப்படின்ற விஷயத்த ஹேக்கர் சொல்ல அடுத்த சீனு ஹீரோ அந்த புது ஆபீசர் கிட்ட போய் சைமன் இன்னும் சாகல, அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் சொன்ன விஷயத்த போட்டோ மூலியமா காமிக்க அதுக்கு புது ஆபீசரும் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், சைமன் சாகாம தான் இருந்தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வர, இப்போ அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வீட்டுல கன்னு ஃபயர் ஆகிற சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது, நாங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க சைமனும் கூடவே இன்னொரு நபரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்தாங்க, கூட இருந்த நபர் தான் பார்ட்னரா இருந்திருக்கணும், இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இத்தனை கொலையும் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு மென்டல் ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கணும், அதனால கொலையும் பண்ணிட்டு எங்களோட கேம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி லெட்டரையும் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த இடத்துலதான் நமக்கு 5வதா நீதி தேவதை சிலையும் கிடைச்சிருக்கு, அதனால இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப ஆனா ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி லேடி ஆபீசர் ஹீரோ ஃப்ரெண்ட் காப் 3 பேரும் ஒரு பார்ல இருக்கும்போது புது ஆபீசரும் மீடியாக்கு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் காப்பு இவ்வளவு நாளா இந்த கேஸ் பின்னாடி நம்ம நாயா அலைஞ்சோம், இந்த புது ஆபீசர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் மொத்தமும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதனால மக்களும் மீடியாவும் புது ஆபீசரை தான் பெருமையா பேசுவாங்க, நம்ம பார்த்த வேலை எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்ப அந்த இடத்துல ஹீரோவும் இந்த கேஸ் இன்னும் முடியல, இதுல ஏதோ ஒரு ட்ராஜடி இருக்கு, பொதுவாவே சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே அவங்கள பாத்துக்கிறதுல தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க போலீஸ் கிட்ட மாட்ட போறோம் அப்படின்னு தெரிஞ்சா தப்பி ஓடணும் தான் நினைப்பாங்களே தவிர சூசைட் பண்ணி சாக மாட்டாங்க, இவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்கணும், அவன் தான் இவங்கள கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ண மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு லேடி ஆபீசரும் நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த கேஸ பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தோணுனதா இருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொன்ன விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பாக்குறாரு. இவரு சீரியல் கில்லர்ஸ் எல்லாத்திட்டையும் பேசியிருப்பாரு இல்லையா, அது மாதிரி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கில்லர் கிட்ட பேசியிருப்பாருல, அப்போ அந்த சீரியல் கில்லர் கிட்ட ஹீரோ 14 கொலை பண்ணிட்டு எப்படி ஒன்னால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு அந்த கில்லரும் ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் 2வது கொலைக்கு கொஞ்ச நாள் நானு கேப் விடுவேன், இந்த கேப்னால மக்கள், மீடியா, போலீஸ் இந்த 3 பேரும் இதுக்கப்புறம் கில்லர் கொலை பண்ண மாட்டா அப்படின்றத நம்புவாங்க, இந்த நம்பிக்கையை வச்சு நானு அடுத்த கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த வச்சுதான் சைமன் அவனோட பார்ட்னருக்கு பின்னாடி மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத ஹீரோ நம்புறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு சிற்பி அவரோட வீட்டுல சிலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு நபர் வர்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இந்த சைடு ஹீரோ இந்த கேஸ பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ ஒரு போன் கால் வருது. கட் பண்ணா சிற்பி
ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீதி தேவதை சிலை ரொம்ப வித்தியாசமா இருந்ததுனால எனக்காக ஒரு சிலைய தனியா செஞ்சு வச்சிருந்தேன். நேத்து அந்த சிலைய வேணும்னு கேட்டு கில்லர் வந்திருந்தான். போலீஸ் இந்த கேஸ முடிச்சதுனால பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் இங்க இருந்து போயிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கில்லர் என்னால பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் நேத்து இங்க வந்திருந்தான். ஆனா அப்படி அவன் வாங்கிட்டு போகும்போது என்னோட பொண்ணு அவனை பாத்துட்டா. இதுதான் அவனோட போட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பென்சில் அட்டை காமிக்க ஹீரோவும் அந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அந்த போட்டோல இருக்கிற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பெஞ்சமின் லூயிஸ். இவரு நிறைய புக்ஸ் எழுதுனதுனால ஹீரோக்கு இவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சீன்ல ஸ்டூடெண்ட்க்கு எல்லாம் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது இவரோட புக்கை தான் அவர் ரெஃபர் பண்ணி லெக்சரும் கொடுத்துருப்பாரு. கட் பண்ணா ஹீரோ பெஞ்சமினோட வளர்ப்பாப்பாவை போய் சந்திக்கிறாரு. இங்கதான் இந்த படத்தோட மொத்த ட்விஸ்டும் ஓபன் ஆகுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெபேக்கா அப்படிங்கிற 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ண தன்னோட அப்பாவே ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கேஸ் விஷயமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதுதான் முதலா பெஞ்சமினை நான் அங்க பார்த்தேன். அங்க அவன் இருந்த கோலத்தை வச்சு எனக்கு அவனை அங்க தனியா விட்டுட்டு போக மனசு இல்ல. நானே அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டும் போனேன். அன்னைக்கு நைட்டு தான் உண்மையில என்ன நடந்துச்சுன்றத எனக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணா. அதாவது தோட்ட வேலை பாக்குற அவனோட அப்பா லூயிஸ் தன்னோட 2 பசங்களை எந்த கஷ்டமும் இல்லாம யாரோட தயவும் இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு. அதுவும் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு வளர்த்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து ரெபேக்கா மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி லூயிஸ வர சொல்ல அவரும் அங்க போய் மகளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டரும் உங்க பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட லூயிஸ்க்கு மனசே உடைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் ரெபேக்கா கிட்ட இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத லூயிஸ் எல்லா விதமா முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க பயந்துகிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட அப்பா ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு காரணமா இருக்கிறது ஃபாதர் பெனட் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல அந்த ஃபாதர் சர்ச்சில் ஒரு பெரிய பதவியில இருக்கிறவரு, மக்கள் முன்னாடி நல்ல அந்தஸ்தும் கூட. இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. இருந்தாலும் லூயிஸ் அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் பண்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டு காப்பும் லேடி ஆபீசருக்கு டிரைவரா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, 3வது விக்டிம், அவரும் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. லூயிஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட பார்த்து ஃப்ரெண்டு காப்பு, நீங்க ரொம்ப பெரிய ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, இதனால உங்க மகளுக்கு பின்னாடி பிரச்சனை கூட வரலாம், எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த கேஸ நடத்தணும், அதனால என்னோட மேல அதிகாரி கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு உன்னை நானு கூப்பிடுறேன், இப்ப நீ உன் பொண்ணு கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸையும் அனுப்பி வைக்க, லூயிஸும் போகும்போது உங்களை நம்பிதான் சார் நான் இங்க இருந்து நம்பிக்கையோட போகிறேன், நீங்க தான் என் மகளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போறாரு. ஆனா இந்த சைடு ஃப்ரெண்டு காப்போ அந்த ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா வெளியில தெரியாத அளவுக்கு பண்ணணும், இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்தா என்ன ஆகும்ன்றத நீங்களே நினைச்சு பாத்துக்கோங்க, இதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபாதரும் வேற வழி இல்லாம பணத்தை கொடுத்துறாரு. வாங்கின ஃப்ரெண்டு காப்பும் லூயிஸோட வீட்டுக்கு போய் அவரை அடிச்சு இதுக்கெல்லாம் காரணம் லூயிஸ் தான் அப்படின்னு சொல்லி அவரையே ஒத்துக்க வைக்கிறாரு. லூயிஸும் தன்னோட பசங்களோட பாதுகாப்புக்காக அந்த பழியை அவரை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. இந்த சைடு ரெபேக்காவை தனக்கு தெரிஞ்சவங்க மூலமா நார்த் இந்தியால ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சைடு பெஞ்சமின் மட்டும் தனியா இருப்பானா, அவனோட வளர்ப்பு அப்பா கிட்ட இவனை பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துட்டு அவரும் ஜெயில போய் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஃப்ரெண்டு காப்பும் அந்த டிரைவரும் தான். இதனால பெஞ்சமினும் மனசு உடைஞ்சு போய் கொஞ்ச நாள் மனசு ரீதியா அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் கவுன்சிலிங் மூலமா சரி பண்ணி அவனும் நல்லா படிச்சு ஒரு டிகிரி எடுத்து இப்ப டாக்டரும் ஆயிட்டான். கொஞ்ச நாள் என் கூட கான்டாக்ட்ல இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்டாக்டும் கட் ஆயிருச்சு. நீங்க சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் பெஞ்சமினா இருந்தா அவன் அதை செய்யறதுக்கு ஒரு சரியான ரீசனும் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல ஹீரோவும் அதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஃப்ரெண்டு காப்புக்கு கால் பண்ணி நீயே ஃபாதர் அந்த டிரைவர் 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச விஷயம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடு கேட்ட ஃப்ரெண்டு காப்பும் நீ வா நம்ம நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வர சொல்ல இந்த சைடு ஹீரோவும் போயிட்டு இருப்பாரு. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டு காப்பும் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா, அப்ப ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாரு நான் வந்துட்டேன்னு சொல்லி. ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு கீழே வைக்கும் போது திரும்பவும் மெசேஜ் வருமா, என்னன்னு பார்த்தா கில்லர் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப ஹீரோ இதை பார்த்துட்டு அந்த நம்பரை ஹேக்கர் கிட்ட சொல்லி ட்ரேஸ் பண்ண சொல்லும் போது ஹேக்கரும் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி சொல்லும் போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஃப்ரெண்டு காப்போட வண்டியும் போனும் கீழே கிடக்கும். இவரும் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்ரோன் கேமரா பறந்துட்டு இருக்குமா, ஒரு வெட்டிங் ஷூட்டுக்காண்டி அங்க ட்ரோன் கேமரா வச்சு ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த ட்ரோன் கேமரா செக் பண்ணும்போது அதுல கில்லர் யூஸ் பண்ற வண்டி தெரியுமா, உடனே அந்த வீடியோவை ஹேக்கருக்கு அனுப்பி அதை ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹேக்கரும் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. ஆனா இவர் ஏற்கனவே டிராபிக்ல இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அந்த கேமரால இந்த வண்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வர அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வண்டி இந்த பேர்ல இருக்கு, இப்ப இந்த வண்டி இந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு கில்லர் அந்த ஃப்ரெண்டு காப்ப அவனோட பிக் ஃபார்ம்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவும் கூடவே 2 அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல கில்லர் யூஸ் பண்ண வண்டி இருக்குமா, இந்த வண்டி தான் அது இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள தேட ஆரம்பிக்க இந்த சைடு கில்லர் ஃப்ரெண்டு காப்ப இங்க இருந்த பண்ணிகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு 2 நாள் ஆச்சு, உன்னை கொலை பண்ணி அதுகளுக்கு எல்லாம் தீனியா போட போற அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனோட வருவாரா. இதனால அவரு சத்தம் போடும்போது வெளியே இருக்கிற ஹீரோட டீமுக்கு கேட்க இவங்களும் அதன் வழியா வந்துட்டு
இருப்பாங்களா. பார்த்தா இந்த சைடு கில்லர் கேமரா வழியா பார்த்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்களும் கொஞ்ச நேரம் அவங்க கூட போராடி கடைசியில அடி வாங்கி மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா ஹீரோவோ வேற வழியா ஃப்ரெண்டு காப்பு இருக்கிற இடத்துக்கு வந்து கட்டி வச்சிருந்ததை கலட்டலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கில்லர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இதனால இவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் சண்டை நடக்கும். கடைசியா ஹீரோவையும் அந்த கில்லர் கழுத்தை நரிச்சு கொள்ளலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பின்னாடி வந்த லேடி ஆபீசர் கில்லரோட மண்டையில அடிச்சு மட்டையாக கில்லரும் அந்த இடத்துல வாங்கி விழுந்துடுறான். இந்த விஷயமும் மீடியாவுக்கு நியூஸ் போக இத டிவி மூலியமா ஹீரோ பாத்துட்டு இருப்பாரா. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு காப் வருவாரு. அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட அன்னைக்கு அந்த விஷயம் நடந்து போச்சு, அதையே பிடிச்சிட்டு நீ தொங்காத, இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பெஞ்சமினும் இந்த விஷயத்த பத்தி வெளியில சொல்ல மாட்டான், அப்படியே அவன் சொன்னாலும் வெளியே அவனால வர முடியாது, போலீஸ கொலை பண்ணா அப்படியே சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு காரணம் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான், இதனால ஒரு குடும்பம் அழிஞ்சது மட்டும் இல்லாம எந்த தப்பும் செய்யாத 3 போலீஸ்காரங்களும் இறந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்டு காப்பும் இந்த விஷயத்த வெளியில சொல்லணும்னு நினைக்கிறியா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிரந்தரமா கிரிமினாலஜிஸ்டா ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி மிரட்ட அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு லேடி ஆபீசர் பெஞ்சமின் எப்படி கொலை பண்ணிருப்பாரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி பெஞ்சமின் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால சைமனையும் அவனோட பார்ட்னரையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவரோட தேவைக்கு யூஸ் பண்ணிருக்காரு. அவங்கள ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காண்டி அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அதுல இவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதையும் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் முடிகிற ஸ்டேஜ்ல இவங்களோட தேவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு ஆளா கொலையும் பண்ணிட்டான். ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ணா, கொலைக்கான காரணம் என்னன்றது இது வரைக்கும் எங்களால தெரிஞ்சுக்க முடியல, கூடிய சீக்கிரத்துல அதையும் நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா லேடி ஆபீசர் பெஞ்சமின் கிட்ட எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு பெஞ்சமினும் சம்பந்தமே இல்லாம பேச இதனால லேடி ஆபீசர் டென்ஷன் ஆகி வெளியில போக அந்த இடத்துல ஹீரோ நான் வேணா கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வருவாரா. ஹீரோ பார்த்துட்டு கில்லரும் நீங்க ஃபியூச்சர்ல கிரிமினாலஜிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஏன்னா சைமன் வச்சிருந்த ஸ்பின்னரை வச்சு இந்த கேஸ இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உங்களோட பிளானும் சூப்பரா தான் இருந்துச்சு, உங்களோட டார்கெட் 2 போலீஸ், ஆனா ரேண்டமா 3 போலீஸை எக்ஸ்ட்ராவா செலக்ட் பண்ணி கொலை பண்ணிருக்கீங்க, இந்த 5 பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கனெக்ஷனும் இல்லாத அளவுக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போலீஸ் மேல இருந்த பகையை விட ஃபாதர் மேலதானே அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு கில்லரும் ஃபாதர் தான் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் நீங்க சைமனை ஜெயில இருந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ஃபயர் ஆக்சிடென்ட்ல பாதி எரிஞ்ச நிலையில ஒரு உடம்பு கிடைச்சிச்சு இல்லையா, அது ஃபாதரோட பாடி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கில்லரும் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சைக்க பண்ணுவாரா. அந்த இடத்துல ஹீரோவும் நீங்க ரொம்ப டேஞ்சர்ல இருக்கீங்க, போலீஸ கொன்னதுனால சும்மா அவங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க, அதனால என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை வெளியே சொல்லுங்க, இதுல உங்களுக்கு நானு என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அந்த இடத்துல கில்லரும் என்னை பத்தி வெளியில சொல்லி இந்த மீடியாவும் மக்களும் பரபரப்பா பேசுறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண சைக்கோ கில்லர் கிடையாது, எனக்கு நடந்த விஷயமும் அதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்ததும் என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் நீங்க தோத்துதானே போயிட்டீங்க, இன்னமும் அந்த ஃப்ரெண்டு காப்பு உயிரோட தானே இருக்காரு, அது போக உங்களோட நீதி தேவதை சிலையும் ஒன்னு பேலன்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கில்லரும் ஆமா நீதி தேவதை ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இதை ஷாக்கா கேட்டுட்டு அந்த சீன் அங்க கட்டாக இந்த சைடு கில்லரை கோர்ட்ல சப்மிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பரபரப்பா சொல்ற மாதிரி காமிச்சிட்டு தனியா கில்லரை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த நியூஸை ஹீரோவும் பார்த்துட்டு அவருக்கு மனசு ஆற மாட்டேங்குது, ஏன்னா கில்லர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத அவர் நம்புறாரு. அதன்படி அவர் அங்க உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஃப்ரெண்டு காப்புக்கு கால் பண்ண, ஆனா அந்த சைடு அவரோ கால் அட்டன் பண்ண மாட்டாரு. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு கில்லரையும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து முன்னாடி போக சொல்லிட்டு இவங்க பின்னாடி ஷூட் பண்ண போறாங்க. இதை காமிச்சுக்கிட்டு இந்த சைடு ஃப்ரெண்டு காப்போட வீட்டுல காலிங் பெல் அடிக்குமா, இவரும் ஓபன் பண்ணா அந்த சைடு இருக்கிறவங்க நீங்க தானே ஃப்ரெண்டு காப்பு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சைடு கில்லரும் அவரோட தங்கச்சியை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஃப்ரெண்டு காப்பு கிட்ட இருக்கிற லேடியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா கில்லரோட தங்கச்சி தான் இந்த லேடி. கில்லர் இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இந்த போலீஸ் அவரை ஷூட் பண்ண அவர் அந்த இடத்துல கீழே விழுகிறாரு. இந்த சைடு ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு காப்பி வீட்டுக்கு வருவாரா. அந்த இடத்துல அந்த லேடியும் கிராஸ் பண்ணி போக ஹீரோவும் சந்தைய வந்து வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஃப்ரெண்டு காப்பு இறந்து போய் கிடப்பாரு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இவர் வரும்போது ஒரு லேடி கிராஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க மேல டவுட் வந்து இவரும் வெளியில போய் பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டு இருக்குமா, இவரும் அந்த பொண்ணை ரெபேக்கான்னு கூப்பிட அந்த பொண்ணும் திரும்பி பார்த்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்க அப்படியே அந்த படமும் முடியுது. ஆக்சுவலா இந்த படத்துல கடவுளுக்கு தொண்டு செய்யற பாதிரியார் செஞ்ச தப்புனால ஒரு குடும்பம் மொத்தமே நாசமாகி அதுக்கான தண்டனையை சட்டத்து மூலமா வாங்கி கொடுக்காததுனால மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டரே கொலை பண்ற சூழ்நிலையை உருவாக்கி கடைசியில ஏதோ ஒரு வகையில எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, see you.